நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து விரிவான தகவலை வழங்குவதற்காக பூவுலகின் சுந்தரராஜன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், இன்று இந்த உத்தரவு வெளியாகி இருக்கிறது. இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு உத்தரவு. நீதிபதிகள், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதிகளா, தமிழ்நாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்களா, தமிழ்நாட்டு தண்ணியை தான் அவங்க குடிக்கிறாங்களா அவங்க வீடுகள்லன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு மிகப்பெரிய வறட்சி, 140 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சியை வந்து தமிழகம் எதிர்நோக்கிட்டு இருக்கும்போது, விவசாயிகள் தற்கொலை நடக்கும்பொழுது, தமிழகம் எங்கும் குடிதண்ணீருக்கு வந்து தட்டுப்பாடு நிலவும் போது எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான விஷயம். இந்த தீர்ப்பே வந்து மக்களுக்கு எதிரானது, இந்த நாட்டுக்கு எதிரானது, இந்த நாட்டோட இயற்கை வளங்களுக்கு எதிரானது. இந்த நீதிபதிகள், இந்த மாதிரி தீர்க்கக்கூடிய நீதிபதிகள்லாம் வந்து பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். அந்த 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 காலகட்டத்தில் அவர்கள் வந்து இந்த பொதுமக்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நாளைக்கு அவங்க வீட்டிலேயே வந்து அந்த போட்ட வழக்காக இருக்கட்டும், தாமிரபரணி தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதாகட்டும், அது அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்தான். எப்படி உபரி நீரை எடுத்துக்கலாம்? உபரி நீர் எந்த இந்தியாவில் ஓட எந்த ஆறுகளிலும் பிரம்மபுத்திர நதியை தவிர, அதுவும் பிரம்மபுத்திர நதி வந்து அசாமுக்கு மேலதான் உபரியாக்குது. பிரம்மபுத்திர நதியை தவிர வேற எந்த நதியிலுமே வந்து உபரி நீர் இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்ல, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி உபரி நீர் அப்படியே உபரி நீர் உண்மையிலே இருந்தா கூட அது எப்படி 2 கம்பெனி சொந்தமானது ஆக முடியும்? அவங்க 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 அந்த தண்ணி உற்பத்தி பண்ண முடிஞ்சுதா? இது இயற்கை இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற, இந்த மண்ணிற்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த 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 தண்ணீர் என்பது ஒரு அடிப்படை வளம், ஒரு விற்பனை பண்டம் அல்லன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து தேச துரோக தீர்ப்பே நாங்க சொல்றோம். தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை இனி எப்படி கொண்டு செல்வது? விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இதை எப்படி கொண்டு செல்வதுங்க ஐயா? இல்ல, அதாவது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அவங்க வழக்கை தொடுத்த அவர் பிரபாகரன் வந்து அவர் சொல்றாரு, நாங்க பேசிக்கிட்டு தீர்ப்பு வந்து பேசிட்டு நாங்க வந்து முடிவு பண்ணுவோம்னு சொல்லுவாரு. நிச்சயமாக அவர் இந்த எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக பூவுலக நண்பர்கள் துணையா இருப்போம். ஆனால் இதை பற்றின பரப்புரைகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பூவுலக நண்பர்கள் வந்து மேற்கொள்வோம். நாங்க போற ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் நாங்க சொல்றோம், நீங்க வந்து குளிர்பானங்கள் குடிக்காதீங்க, குடிதண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்காதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்க வந்து மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் பிரச்சாரம் பண்ணிருக்கோம். நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், நெடுவாசல் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டம், இது எல்லாமே வந்து நிச்சயமாக தமிழகத்தின் இயற்கை வளங்களை காப்பாற்ற ஒரு போராட்டமாக தான் நாங்க பாக்குறோம். தொடர்ச்சியாக இது போன்ற போராட்டங்கள், பரப்புரைகள் நிச்சயமா செய்வோம்.